ஹே வாட்ஸ்அப் கைஸ் இப்போ எல்லாருமே நீ வந்து கூலி படம் பார்த்து அந்த படத்தோட ஃபீவரில் இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ கூலி பாஷா மாதிரி இருக்கிற படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் மார்வல் டிசி கேம்ஸ் அண்ட் கார்ட்டூன் இருக்காங்க. அதாவது ஒரு பாஸ்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு ப்ரெசென்ட்டில் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க கேரக்டர்ஸ் மார்வல் டிசி கார்ட்டூன் கேம்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் தேவா அண்ட் பாஷா கேரக்டர்ஸ் நம்ம இப்போதைக்கு 5 பக்கம் போகிறோம் கைஸ். எல்லாமே கலையாக தான் இருக்க போது மார்வல் டிசி கார்ட்டூன்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்க போது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 5 த வின்டர் சோல்ஜர் ஏகேஏ பக்கி பான்ஸ். அவர் நல்லவர் தான், பட் ஹைட்ரா அவரை வந்து டேக் ஓவர் பண்ணக்கப்புறம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி சில பல இல்லீகல் விஷயம் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு அவர் அந்த குறிப்பிட்ட காலங்கள் அவர் வின்டர் சோல்ஜராக இருக்கிற குறிப்பிட்ட காலங்கள் அவர் பயங்கர ரோகம் வந்திருப்பார். ரோகம்னா பயங்கர ரோகம் வந்திருப்பார். அவர் செய்யாத வேலையே கிடையாது, சம்பவமே கிடையாது. அண்ட் ஐமோட அப்பா கொண்டது ஷீல்டையே மொத்தமாக கவுக்க பார்த்தது அண்ட் அப்படின்னு பயங்கரமான ரோக் அண்ட் வெல்ட் வந்திருப்பார். யார் பிச்சு கேட்காத ஒரு கில்லிங் மிஷின் வந்திருப்பார் நம்ம பக்கி பான்ஸ். பட் நம்ம கேப் இந்த பக்கியை திருத்தி ஒரு மனுஷனாக மாற்றினதுக்கப்புறம் தான் பண்ணது எல்லாமே தப்புன்னு ஒரு ரிடக்ஷன் ஆர்க்குள்ளேயும் போயிருப்பார் நம்ம பக்கி. அண்ட் இப்போதைக்கு அவர் காங்கிரஸ்மேன் நிற்கிறாரு. அண்ட் நம்ம அடுத்த கேப்டன் அமெரிக்கா ஃபால்கனுக்குமே ஒரு மென்டராக வந்திருப்பார். ஸோ தப்பை பாஸ்ட்டாக அவர் திருத்திக்கிட்டு ப்ரெசென்ட்டில் ஒரு பயங்கரமான கேரக்டராக மாறியிருப்பார். பட் என்ன இருந்தாலுமே த ஓஜி வின்டர் சோல்ஜர் இஸ் ஆல்வேஸ் வின்டர் சோல்ஜர் தான் கைஸ். அந்த குறிப்பிட்ட காலங்கள் அவர் பண்ண விஷயங்கள் யாரும் மறக்கவே முடியாது. இவரை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இவரை மூலியமாக பல பேர் ட்ராமாவே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கர கேரக்டர். ஸோ நம்ம ஃபைட் போட்ட காரணம் இவரை விரும்பி பண்ணல, இவராக விரும்பி பண்ணல, அவங்க ஹைட்ரா பண்ணி இவங்களை பண்ண வச்சு தவிர இவர் விரும்பி பண்ணலை. அதனால் இவரை நம்ம ஃபைல் போட்டிருக்கேன். பட் இஸ் ஓஜி. நம்பர் 4 கிராண்ட்பா மேக்ஸ் டென்னிசன். என்ன ப்ரோ சொல்கிற, ஒரு சாதாரண வயசானவர், ஒரு பிளம்மரு, பேர பசங்களை பார்த்துக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நினைப்பீங்க. கண்ணா அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட காமிச்ச முகம் வேற, அவர் காட்டாத முகம் ஒன்று இருக்குது. உண்மையில கைஸ் பாஸ்டில் பிளம்மர்னு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு மிகப்பெரிய ஹெட்டில் அவர் இருக்கும் போது பூமியில் ஒரு ஏழின கூட உள்ளே வரவிடாது பார்த்தவர். பூமியவே எல்ஸை பார்த்து நெடுங்க வச்சவர் நம்ம மேக்ஸ் டென்னிசன் தான். ஸோ ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களே, ஆம்னிட்ரிக்ஸே மேக்ஸ் கைண்டில் உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர். ஹீ இஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் த யூனிவர்ஸுக்கே அவர் தான் கிங்கு. அவர் இருக்கும் போது எல்ஸ்லாம் பயப்படாம உச்சா போவாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஓஜி கேரக்டர். அவரோட ப்ரைமில் அவர் அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஹீ இஸ் ஓஜி அண்ட் எக்கச்சக்கமான எல்ஸோட லவ் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். அண்ட் எக்கச்ச விஷயங்களை நேரின்றிருப்பார் கைஸ். அண்ட் வாய்டில் போய் அவர் பயங்கரமான விஷயம் பண்ணியிருப்பார். வாய்டு மொத்தம் ஒரு மிகப்பெரிய வாய்டையே தான் கண்ட்ரோல் வச்சுருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர். நான் பென்டன் இப்போதைக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிற காரணமே நம்ம மேக்ஸோட ரத்தம் தான். மேக்ஸ் தான் ஒரு ஓஜியே. இல்லை சொல்லுவாங்க தாத்தா எவ்வளோ எப்படி ஆளுனா, அந்த மாதிரி பெண்டனோட தாத்தா ஒரு பயங்கரமான ஆள். அண்ட் அவரோட பாஸ்டில் அவர் ஒரு பயங்கரமான கோட். பட் ப்ரெசென்ட்டில் இல்லை வேணாம் அப்படின்னு பேர பசங்களோட தன்னோட வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு அவர் நார்மலாக இருப்பார். பட் அதே பேர பசங்க கூடனா நிச்சயமாக பழைய அந்த இடத்துக்கு அவர் வரும்னு நினைக்கிறேன். வந்திருப்பார், நிறைய எபிசோட காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மேக்ஸ் வில் பி பேக் ஆஸ் அ பிளம்மர்னு. ஆனால் மேக்ஸ் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் கைஸ். He is always good. நம்பர் 3 வந்து ஜான் விக் இல்லாமல் எப்படி அசசின் வேர்ல்டோட ஒரு பீக்கில் இருக்கும்போது தன்னோட வேலையை உச்சத்தை உதறிட்டு ஒரு நார்மல் லைஃப் தன்னோட ஒய்ஃபை வாழ பார்க்க. பட் ஒய்ஃபுமே ஒரு நோயாளி இறந்து போக, ஸோ ஒய்ஃபை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவர் கொடுத்த நாய்க்குட்டியை வச்சுக்க, அந்த நாய்க்குட்டியுமே ஒரு கேங் அட போங்கடா அப்படின்னு அவர் பழைய தன்னோட விட்டு அந்த இடத்த பிடிக்க, ஒரு காலத்தில் எல்லாரும் பார்த்து பயந்த பாபா யாகா பூகிமேனா வராரு. அதாவது ஒரு பயங்கர ஒரு பேய். ஆக்சுவலி அவர் ஒரு நைட்டில் ஒரு சாம்பல்ஸே சரிச்சவர். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர். அவர் ஒரு ரோப் கில்லிங் மிஷின் கைஸ். பார்க்க எல்லாருமே போட்டு ஒரு பயங்கர கேரக்டர். 1000 பேரை ஒரு ரூமில் ஒத்தையில முடிச்சவர். ஸோ அப்படிப்பட்டவரை தொட்டு போட்டாங்க. நீ ஆள்கட்டியோட காமிச்சிட்ட, இப்போ ஆள்கட்டது பார்த்தியா அப்படின்னு அந்த மாதிரி காமெடி மாதிரி நம்ம பாபா யாகா உள்ளே பூந்து கான்டினென்டல் இருக்கிறதுலே பயங்கரமான இடத்துக்குள்ளேயே போய் ரூல்ஸை தான் டேஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அந்த கேரக்டர்ஸை கொன்று அண்ட் ஹை டேபிளுக்கே சால்வ் விட்ட ஒரே கேரக்டர் மட்டும் தான் கைஸ். மொத்த அந்த வேர்ல்டு மீது பவுண்டி இருக்கிற அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருப்பார். இவரோட பாஸஸ் சரி சரி ரெண்டுத்துலேயும் ஒரு பயங்கரமாக கேரக்டர் கைஸ். நீ பார்த்துருப்பீங்க, ஜான் விக் உள்ள காமிக்கப்பட்டிருக்கோம். அவர் கேட்டிருப்பாரு, நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்க, எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஆனால் ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மையிலே இந்த டைலாக் காணி நீங்கள் இப்போ நம்பர் 3 போடலாம். இதுவுமே கூலி கேரக்டர் தேவா கேரக்டரோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். சந்திரன் ஜான் விக் இஸ் ரிலேட்டட் டு தேவா கேரக்டர் கைஸ். ஸோ அதில் நான் நம்பர் 3 போட்டிருக்கேன். நம்பர் 2 லோகன் ஃப்ரம் எக்ஸ்மேன்.
ஆமாம் கைஸ், நான் சொல்கிறது லோகன் மூவியில் வந்து காமிக்க லோகன் தான். ஆக்சுவலி பாஸ்டில் ஒரு பயங்கரமான ஆன்டி ஹீரோ, பார்க்குற எல்லாருமே போட்டு தள்ளுற ஒரு பயங்கரமான கோவக்காரர் டீம் ஒர்க் என்ன தெரியாதவருக்கு அண்ட் எல்லாருமே கண்ணில் பார்க்க எல்லாருமே போட்டு பிரிச்செடுக்கிறவர். ஸோ அந்த லைஃப்பை யாருக்காண்டி வாழ்கிறோம், பாசம் எதுவுமே இல்லாமல், தான் வந்து அப்பா அம்மாவும் இல்லாமல் அண்டு தன் நம்பிய டீமே அவர் ஏமாற்ற, ஸோ யாருமே வேணாம் அப்படின்னு வாழ்க்கையில் ஃபுல்லாக வந்திருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் வந்து பயங்கர வயசாக இருக்கும். ஸோ வாழ்க்கை எல்லா விஷயம் பார்த்துருப்பாரு. அண்ட் சார்ல்ஸோட ஒரு பயங்கரமான பீஸ்ஃபுல் லைஃப் வந்துட்டு இருக்க வகையில் தான் அப்போ தன்னோட இறந்து போன வாழ்க்கைக்கு உயிரிட்ட கொடுத்தவங்க நம்ம லாரா வருவாங்க. நம்ம லோகனோட பொண்ணு வருவாங்க X-23. அவங்களுக்கு ஒன்று நடக்கும் போது நம்ம லோகன் நிச்சயமாக அவரோட பழைய செல்ஃபுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அந்த ஓஜி மாசான கெத்தான பர்சக்கர் உழுகுன மாதிரி தான் பொண்ணுக்கு ஒன்று அங்கே எல்லாருமே பிச்சு மேய்ஞ்சிருப்பார். உள்ளே பூந்து அவரோட நீ பார்த்துருப்பீங்க, அவர் ஃபைட் பண்ணும்போது நீங்கள் அவர் முடிஞ்ச கோலத்தை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு பயங்கர கோலத்தோடு இருப்பார். அவரோட பழைய செல்ஃபை பக்கம் காமிக்கப்பட்டிருக்கும். அந்தளவுக்கு தான் பொண்ணுக்கு ஒன்றுனா தான் உயிரையும் கொடுப்பேன்னு அங்கே இருக்க எல்லாம் அந்த சோல்ஜர்ஸையும் மெம்பர்ஸையும் போட்டு பொழந்து கட்டியிருப்பார். ஸோ ஒரு பாஸ்டில் ஒரு பயங்கரமாக கேரக்டர் கைஸ். அதாவது இவரை பார்த்து பயப்படுற கேரக்டர்ஸே கிடையாது. இவர் பேசுனாலும் எல்லாம் பயப்படுவாங்க. எல்லா இடம்லாம் இருந்திருக்காரு. World War I, II அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இருந்திருக்காரு. அண்ட் அப்படியுமே ஒரு ஓஜி கேரக்டர்ஸ். ஸோ தான் லைஃப்பை வந்து நார்மலாக வளர்ப்பாக்க அது திருப்பி நோண்ட பாஸ்ட் திரும்பி இவர் அடிக்க இவர் பாஸ்ட்டை நொறுக்குன்னு பயங்கர காமிக்கப்பட்டிருக்கும். பட் இவர் வந்து அவ்வளோ காமிக்கல, ஒரு மணி காமிச்சிட்டாங்க. பட் காமிக்ஸில் பயங்கர காமிக்கப்பட்டிருக்கும். பட் மூவிஸ் ஒழுங்காக யூஸ் பண்ணலை. பட் நிச்சயமாக அந்த குட்டி கேரக்டர் காமிக் கொண்டு கைஸ். அதிகமாக பொண்ணை காப்பாற்றுறாரு. இது எக்ஸாம் நம்ம தேவா கேரக்டரோட லிங்க் அதனாலே இவரை நமக்குள்ளே போட்டிருக்கேன். அட்லாஸ்ட் நம்பர் 1 எனக்கு எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கிரேட்டோஸ் ஃப்ரம் காட் ஆஃப் வார். எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல. இவரை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருமே கிடையாது. தான் கடற்கையில் ஒரு அடியாளாக ஒர்க் பண்ண, தான் நம்பின கடவுளே தான் பொண்டாட்டி பிள்ளைய கொல்ல வைக்க, இனிமேல் நான் யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி காட்ஸையே மொத்தமாக கதம் பண்ணியிருப்பாரு. க்ரீக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, க்ரீக்குன்னு ஒரு மித்தாலஜியை நாசம் பண்ணியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. பட் சாதுக்கு முன்னாடி தப்புன்னு தட ஹோப்பை உழந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நாஸில் போய் ஒரு நிமிட லைஃப்பை ஒரு புது ஃபேமிலியோடு அவர் வாழ பார்க்க, பட் அங்கேயும் வந்து உள்ள நோண்ட சும்மா இருப்பாரா, பல காட்ஸை கொண்டவர். ஸோ தான் ஒய்ஃபையும் பிள்ளையும் இழந்தவர் க்ரீக்கில் அதே தப்பு இங்கே பண்ண மாட்டேன்னு அங்கே இருக்கிற எல்லா காட்ஸுமே கொய்யால போட்டு வைப்பாங்க. நீ பார்த்துருப்பீங்க ஒரு சீக்வன்ஸில் நம்ம தாருக்கு ஃபைட்டு வரும். அப்போ நம்ம கிரேட்டோஸ் வாயிலே வைப்பார். அவர் தன்னோட பல்லே வெளியே வந்துடும். அவர் தார் சொல்லுவார், இதான் எதிர்பார்த்தேன், இதான் போரின் கடவுளை சொல்லுவார், அதான் காட் சொல்லுவார். அதே மாதிரி நம்ம ஓடினுக்கும் நம்ம கிரேட்டோஸுக்கு ஒரு பேச்சு வரும். அப்போ கிரேட்டோஸ் கேட்பாரு, என் பையனை ஒழுங்காக கொடுத்துரு, அப்படி இல்லாட்டி நீ அப்போ இருந்த காட் நீ பார்ப்பேன் அப்படின்னு ஒரு மிரட்டுவார். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பழைய கேம்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து ஓடுங்க. அந்த அளவுக்கு பயந்து காமிக்கப்பட்டிருக்கும். கிரேட்டோஸ் தான் மிகப்பெரிய ஒரு ரோக்னா சொல்கிறது, கொலகார கூட்டம்டா, தையாளி பல பேரை கொன்னவர், மக்கள் ஈவருக்கெல்லாம் இருந்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு நார்மல் ஃபாலோ பார்க்க திரும்பி அவர் வந்து அந்த இழுக்க பார்க்க சும்மா இருப்பாரா, அவர் வந்து பொருளின் கடவுள். அப்புறம் என்ன சொல்ல வேண்டியது, நார்ஸே கதம் பண்ணிட்டாரு. நார்ஸை அழிக்கலை, பட் யாரெல்லாம் கொடுக்குறவங்க எல்லாமே போட்டு வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இவர் வந்து நம்ம ஒன்று இருக்கு மிகப்பெரிய காரணமே, இவர் தான் பண்ண ஒரு பயங்கரமான அந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பயங்கரமான ரிடப்ஷன் ஆர்க்லேயும் போயிருப்பார். அதனால இவர் நம்ம ஒன்று பண்ணாங்க. நிச்சயமாக இவர் கிரேட்டோஸ் இஸ் நம்பர் 1. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ போட்டுடலாம். ஸோ நான் சொன்ன இந்த 5 கேரக்டர்ஸில் யார் உங்களுக்கு ஃபேவரட் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நான் உங்களை ஒரு சொல்லி பார்க்குறேன். அண்டில் பாய்.